வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கடைசியா நம்ம வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி வீடியோ போட்டோம். அப்போ வந்து நம்ம சேனலோட நேம் மினட்ரோ அப்படின்னு வச்சிருந்தேன். இப்போ வந்து சேனலுக்கு வந்து கொஞ்சமா படி டிங்கர் பார்த்து மினட்ரானிக்ஸ் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு வச்சேன். சரி, பேர்லாம் மாத்திட்டோம். இப்போ வீடியோவும் புதுசா போடணும் இல்லையா? ஆஹ் தேடும் போது என்ன போடலாம்னு யோசிக்கும் போது சரி பவர் பேங்க் பத்தி போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பவர் பேங்க் நம்மளே டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் வந்து நிறைய பவர் பேங்க் பார்த்தேன். பட் ஆனா இதெல்லாம் ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு நம்ம பிங்கு கிட்டே கேட்டுருவோம். பவர் பேங்க் டிசைன் சர்க்கியூட். ஓகே, பிங் அக்கா என்ன தராங்கன்னு பார்க்கலாம். பிங் அக்கா வந்து நிறைய சஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல போய்க்கிறேன். இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்க வந்து பேசிக்கா எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஆ TP4056 அப்படின்னு ஒரு ஐசி இருக்கு. இந்த ஐசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, பார்க்கணும், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து XL6009. இது நம்ம பார்த்துருப்போம். இதான் வந்து நம்ம பேசிக்காக பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஐசி தான் இது. வந்து ஒரு சுவிட்ச் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இண்டக்டர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டக்டர் வந்து இந்த XL6009க்காக நினைக்கிறேன். அதே மாதிரி யூஎஸ்பி கனெக்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, சர்க்கியூட் டயக்ராமே இவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் 2 சர்க்கியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் பேங்கை, அதாவது பவர் பேங்க்ல இருந்து, அதாவது அந்த பேட்டரியில சார்ஜ் பண்ண பேட்டரியில இருந்து நம்ம திருப்பி அவுட்புட் எடுக்க. இது வந்து யூஎஸ்பி டைப்பே போட்டிருக்காங்க. இங்க யூஎஸ்பி என்ன இது மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்காங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சரி, கொஞ்ச நேரம் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவா பார்த்த வரைக்கும் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐசி இருக்குங்க இல்லையா? இந்த TP4058 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் 56. இந்த இந்த ஐசி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண போகுது. நான் எந்த லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா எந்த பேட்டரி, இந்த பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட்னு நினைக்கிறேன். 18650 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி. இதை வச்சுதான் இதுதான் சார்ஜ் பண்ண போறோம். ஓகே, இப்போ அந்த வெப்சைட்டே திருப்பி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ மூணு 1K ரெசிஸ்டர், 3 இல்லை மொத்தம் 5 1K. அதுக்கப்புறம் இங்கேயோ R7 ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே 2 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ நம்ம டேட்டா ஷீட் படித்தாதான் இதை பற்றி ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஏன் இப்போ படிக்கிறோம் அதை சர்க்கியூட்டே கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரே ரீசன் தான். இங்கே இவங்க சில வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1K. இப்போது 1Kோட ரெசிஸ்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து ரெசிஸ்டர்ஸை மாற்றி ஒரு 250 ஓம்ஸ் இல்லை அந்த மாதிரி போடுற மாதிரி வந்ததுன்னா சைஸும் குறையும், காஸ்ட்டும் குறையும். அந்த ரீசனுக்காக தான். அதுவும் கெப்பாசிட்டர்லாம் கண்டிப்பாக வந்து சைஸ் குறையும். அதுக்கப்புறம் எல்இடிஸ் இருக்கு. நம்ம வேணா எஸ்எம்டி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க எஸ்எம்டி கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம வந்து த்ரூ ஹோல் கூட, அதாவது ஒருவேளை எஸ்எம்டி கனெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம த்ரூ ஹோல் கனெக்ட் பண்ணிக்கலாம். த்ரூ ஹோல் என்னது வேற எதுவும் இல்லை, 2 பின் வரும் இல்லையா? அதுதான் வந்து ஆக்சுவலாக த்ரூ ஹோல். எஸ்எம்டி என்னது, எஸ்எம்டின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும். எஸ்எம்டி எல்இடி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக ஒரு எல்இடி 2 பின் த்ரூ எல்இடின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம மோஸ்ட்லி இந்த எல்இடி தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன். இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஏன் இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இந்த கால்குலேஷன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதாவது இந்த XL6009க்கு வந்து எப்படி இந்த இண்டக்டர் சூஸ் பண்ணலாம், எப்படி வந்து இந்த 2 ஃபீட்பேக் ரெசிஸ்டர், ஆக்சுவலி ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் தான் இது ரெண்டுமே, இதை எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த கெப்பாசிட்டர் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சிருக்கேன், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து புதுசாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதே யூஸ் பண்ணிப்போம். சப்போஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். இது பார்த்த வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை. உங்களோட டயக்ராம் பார்க்க இப்படி தான் இருந்தது. நம்ம இதே மாடலில் பண்ண மாட்டோம், ஏன்னா அதே இதில் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். சர்க்கியூட் டயக்ராம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் அதில் தான் ECDL தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்மளும் அதே ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, நான் வெப்சைட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் 2 டேட்டா ஷீட் மட்டும் எடுத்துப்போம். DATASHET டேட்டா ஷீட்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா ஷீட் கிடச்சாச்சு. அதே மாதிரி வந்து நான் கோத்ரூ பண்ணிட்டேன். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகிற மோட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுது.
அது என்ன அப்படின்றத நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் செல்லுக்காக தான் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிங்கிள் செல்லுக்காக தான் பண்ணாங்க. பட் நம்ம வந்து 2 செல்லை வந்து பேரலா வச்சு யூஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தெர்மல் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து தெர்மல் ஃபீட்பேக் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் சொல்றேன். அந்த ஃபீச்சர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா இந்த மாடல் ஆஃப் ஆயிடும். ஒரு ரொம்ப கூல் ஆயிடுச்சுனாலும் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரிஸை சார்ஜ் பண்ணதுக்கு வந்து ஃபிக்ஸ்டா டு 4.2 வோல்ட் தான் யூஸ் பண்ணோம். நம்மளால வோல்டேஜ் வந்து வேரி பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. ஆனா கரண்ட் வந்து நம்மளால வேரி பண்ணிக்க முடியும். கரண்ட் வந்து நம்மளுக்கு தேவைன்னா 0.5 ஆம்ஸ் இல்லைனா வந்து 1 ஆம்ஸ் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லி ஆம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ஒரு ரெசிஸ்டர் தான் வச்சு பண்றாங்க. அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்குது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும் 1/10 ஆஃப் த வோல்டேஜ் போனால் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு வாட்டி நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது நான் சொன்னேன் இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மோட்ல ஒர்க் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜின் பண்ணீங்க நீங்க வந்து ஒரு பேட்டரி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டோம்னா வச்சுங்களேன். பேட்டரி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து ட்ரிக்கிள் சார்ஜிங் இந்த மோட்ல வந்து இருக்கும். இப்போ இந்த ஐசி ட்ரிக்கிள் சார்ஜிங் மோட்ல வந்து ஒர்க் ஆகும். இந்த மோட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் ஆஃப் கரண்ட் ரொம்ப மினிமம் ஆஃப் வோல்டேஜ் வச்சு சார்ஜ் பண்ணும். அது ரொம்ப பொறுமையா சார்ஜ் பண்ணும். அதனால ஏன் இதை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து நம்மளோட லித்தியம் அயன் பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாது. லாங் லைஃப்காக பண்ற ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இப்போ பொறுமையா சார்ஜ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வர வரைக்கும் இது வந்து அந்த மாதிரி பொறுமையா சார்ஜ் பண்ணும். அந்த ரீஜனை ரீச் ஆயிட்ட உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடும். கான்ஸ்டன்ட் கரண்ட் மோட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ட்ரிக்கிள் சார்ஜிங் முடிஞ்சிருச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் மோட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் மோட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கும். கரண்ட்டை கான்ஸ்டன்ட்டா வைக்கணுன்றதுக்காக வோல்டேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் வோல்டேஜ் வேரி ஆகுதுங்களா. ஆனா கரண்ட் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருந்திருக்கும். இப்போ வோல்டேஜ் வேரி ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டா மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேல கரண்ட் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். அதாவது அந்த வோல்டேஜ் ஃபிக்ஸ்டா வைக்க கரண்ட் வந்து வேரி ஆகிக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் பேசிக்கா ஒர்க் ஆகுது. இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐசியே பண்ணிடும். முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நீங்க பெட்டர் வந்து ஒரு வீடியோ வேணா யூடியூப்ல தான் ரெஃபர் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நான் ரொம்ப வேகாதான் சொல்லியிருப்பேன். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பின் டயரம் ரொம்ப முக்கியம். எப்பவுமே டேட்டா ஷீட் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி பாத்துங்க. அங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு நிறைய டெக்னிக்கலா சொல்லியிருப்பாங்க புரியாது. அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இந்த மோட்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பத்தி அது மட்டும் இல்லாம இந்த மேக்ஸிமம் ரேட்டிங்கும் முக்கியம் தான். பட் இப்போதைக்கு நான் சொல்லலை, பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து இந்த டேட்டா ஷீட்ல இந்த பின் டயரம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பின் எதுக்கான என்னென்ன பண்ணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பின்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 வோல்ட் வச்சு தான் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண போறோம் இல்லையா. நம்ம வந்து நார்மல் நம்ம மொபைல் சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் பண்ண போறோம். அது வந்து 5 வோல்ட் ஒரு அளவுக்கு கான்ஸ்டன்டா கொடுக்கும். அந்த 5 வோல்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த 5 வோல்ட்ல 45% எவ்வளோ ஒரு 2 பாயிண்ட் சம்திங் இருக்குமா, எக்ஸாக்டா சொல்ல ரவுண்ட் பண்ணிக்கிறேன் 2 இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 80%னா வந்து ஒரு 4 வோல்ட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளோட டெம்பரேச்சர் பின் அந்த பின்ல வர வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 வோல்ட் கீழே இருந்தாலோ இல்லைன்னா 4 வோல்ட்டுக்கு மேல இருந்தாலோ நம்மளோட டிவைஸ் வந்து ஆஃப் ஸ்டேட் போயிடும். அதுக்கப்புறம் எப்போ ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 வோல்ட்டுக்கு மேல இருக்கணும், 4 வோல்ட்டுக்கு கீழே இருக்கணும். நான் ஒரு 2 வோல்ட்னு எக்ஸாக்டா சொல்ல 45% மேபி அதிகமாக வரணும்னு நினைக்கிறேன். 2.25 சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனா அந்த 2.25ல இருந்து 4 வோல்ட்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து ஆக்டிவா இருக்கும், ஒர்க் ஆகும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.15 செகண்ட்ஸ் அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இந்த ஃபீச்சர்லாம் ஆனால் டெம்பரேச்சர் எனக்கு எதுவும் பெருசா வேரி ஆகாது, நான் நார்மலா யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பின் வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து இந்த ஃபீச்சரே ஒர்க் ஆகாது. அதையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ண போறோம், ஆனா எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் எவ்வளவு கொடுக்கணும். அதாவது நம்ம ஒரு மோடு வச்சிருந்தோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மோடு இருக்கும், கான்ஸ்டன்ட் கரண்ட் மோடு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மோடு இருக்கும். நான் இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் மோட்ல எந்த அளவுக்கு கரண்ட் வந்து கான்ஸ்டன்டா சார்ஜ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இதை வந்து டிசைட் பண்ண போறது ஒரு ரெசிஸ்டர் தான் டிசைட் பண்ண போது அந்த ரெசிஸ்டர் அந்த பின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பின்ல
ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி அதை வந்து கிரவுண்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு கரண்ட்ல சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இதை கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எந்த ரெசிஸ்டர் போட்டோம்னா எவ்வளோ அளவுக்கு கரண்ட் போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு டேப்லோ காலமும் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் 1 ஆம்ப்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 1 ஆம்ப்ஸ் வச்சு தான் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1.2K ரெசிஸ்டர் வந்து நம்ம சீரீஸில் போடணும். அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது இங்கே இருக்கா ப்ரோக்ராம் பின்னு, இந்த ரெசிஸ்டரை இந்த ஆர் ப்ரோக்ராம் ரெசிஸ்டரை வந்து 1.2K அளவுக்கு வைக்கணும். 1.2K வைக்கும் போது இல்லை சில பிரச்சனைலாம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லைன் சார்ஜ் ஸ்டேட்டஸ் அவுட்புட்னு ஒன்று இருக்குங்க இல்லையா. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இண்டிகேட் பண்ணுது. செகண்ட் ஒன்று வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆகுறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து சார்ஜ் ஆகுதுன்னா நம்ம கிரீன் கலர் எல்இடி வச்சுக்கலாம். சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ரெட் கலர் எல்இடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறது தான். ஒன்றும் இல்லை, சார்ஜ் ஆகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 7th பின் வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது 0 வோல்ட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அப்போனா நம்ம ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? கீழே அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க எப்படி கனெக்ட் பண்ணலான்ட்டு, அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். இந்த 2 பின் பற்றி தெரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இது சிப் எனேபிள் பின்னும் இருக்கு. இந்த பின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஃபால்ட்டாக ஐ வச்சுட்டுனா எப்பவுமே இது ஒர்க் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1050, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஆம்ப்ஸ் கிட்ட தான் அலோவே பண்ணும். நம்ம மேக்ஸிமமே 1 ஆம்ப்ஸ் வர வைக்க 1.2K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த 1.2K ரெசிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் இந்த ரெசிஸ்டரை விட கம்மி ஆயிடுச்சுனாலோ, அதாவது மேபி ஒரு 1.1K வச்சுட்டுனா கூட கரண்ட் இதை விட அதிகமாக போகுமா? நம்மளோட மேக்ஸிமம் ரேட்டிங்கே எவ்வளோ 1050 தான் நம்மளோட. நம்ம ஆனால் அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசி வந்து போயிடும். ஸோ இது பண்ணக்கூடாது. பெட்டர் இந்த ரெசிஸ்டரோட டாலரன்ஸ்னா எப்பவுமே எல்லா ரெசிஸ்டருக்கும் ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ 1.2Kன்னு சொல்லி வாங்குறோம்னா அது 1.25Kவாகவும் போகலாம், இல்லை 1.15Kவாகவும் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஒரு 10 ஓம்ஸ் இல்லை 20 ஓம்ஸ் வேரி ஆகலாம். இல்லை சில டைம்ல வந்து 500 ஓம்ஸ் கூட வேரி ஆகலாம். டாலரன்ஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக வேரி ஆகும். டாலரன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக வேரி ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டாலரன்ஸ் கம்மியாக சூஸ் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 1.2K விட அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் கம்மியாக இருந்தால் பிரச்சனை. ஸோ அதை மட்டும் நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த வெப்சைட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த அச்சஸ்ல அதே மாதிரி தான் இருந்தது. பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதா எல்லாமே 10 மைக்ரோ ஃபேரடும் ஒரு இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 10 மைக்ரோ ஃபேரட் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வேரி பண்ணதுக்கு பெருசாக இல்லை. இந்த ஆர் ப்ரோக்ராம் நம்ம தேவைப்படுற மாதிரி வேரி பண்ணிக்கலாம். இந்த ஃபீட்பேக் நெட்ஒர்க்கை நம்ம வேரி பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா அந்த ஃபீட்பேக் நெட்ஒர்க்லேருந்து வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25லேருந்து 4 வோல்ட்குள்ளே இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஒரு ரெசிஸ்டர் டிவைடர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் வேரி பண்ணதுக்காக என்டிசின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் கான்செப்ட் என்ன சொன்னோம், அந்த டெம்பரேச்சர் வேரியாக ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணலாமா? இந்த என்டிசின்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு தெர்மிஸ்டர் தான். இந்த தெர்மிஸ்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ இந்த என்டிசி வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த R2ஓட பேரலாக கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ பேரலாக கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆகும், இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா எந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அதுதான் டாமினேட் பண்ணும். கரெக்டுங்களா? அதாவது இந்த என்டிசி இந்த R2 கூட பேரலா இருக்கு. இப்போ வந்து கால்குலேஷன் பார்ட்டுக்கு வந்துருவோம். கால்குலேஷன் பார்ட்ல வந்து அவங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ல வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நான் எக்ஸல் ஷீட்ல போட போறேன். எப்படி போகணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு எனக்கு இதுதான் வி அவுட் இல்லையா, வி அவுட் கால்குலேட் பண்ண போறேன். 1.25 கூட மல்டிப்ளை ஆகணும். 1 ப்ளஸ் R1 வந்து இங்கே என்டர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இந்த செல்லில். அதுக்கப்புறம் டிவைட் பை R2 செல், R2 வந்து இங்கே என்டர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து வி அவுட் இல்லையா, வி அவுட்டு, இது வி அவுட்டு, இது வந்து R1, இது R2. இப்போ வந்து இது வந்து ஒரு 1000 ஓம்ஸ்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு 1000 ஓம்ஸ்னா எனக்கு அவுட்புட் எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா
2.5 வோல்ட் வந்து அவுட்புட்டில் வரும். இதே மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் கேல்குலேஷன் போடுவேன். ஸோ அதை மட்டும் நான் வச்சுங்க. ஸோ இதுக்கேற்ற இப்போ R1 வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ 1.25 அந்த சைடு போயிடும். அதுக்கப்புறம் 1 அந்த சைடு மைனஸில் போயிடும். அதுக்கப்புறம் R1 வந்து அந்த சைடு மல்டிப்ளை பண்ணனா எனக்கு R2 கிடைக்கும். இல்லை எனக்கு R1 தான் வேணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி அந்த சைடு மல்டிப்ளை பண்ணனா எனக்கு R1 கிடைக்கும். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த எல்லா ஃபார்முலாவும் எழுதுவேன். இப்போ வந்து எனக்கு வி அவுட் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு வி அவுட் கண்டுபிடிக்க தேவையில்ல. நான் வி அவுட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு 5 வோல்ட் தான் வேணும்ட்டு. அதுக்கப்புறம் அப்போ R1 வந்து ஒரு 1000 ஓம்ஸ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு R2 வந்து கண்டுபிடிக்க போறேன். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் இங்கே என்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு R2 எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ஓம்ஸ் கிடைக்குது. ஏன் வந்து எக்ஸல்ல போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ நம்ம நார்மலாக கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிக்கலாம்னா, ஏன் இதை ஒரு எக்ஸல்ல போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், என்கிட்ட வந்து நான் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணுறேன். அதாவது இந்த 1000 ஓம்ஸ்க்கு எனக்கு கிடைக்கலன்னு 1000 கிடைச்சிரும். ஒருவேளை நான் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து 214 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்களேன் ரெசிஸ்டரை. 720 எனக்கு R2 கிடைக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் இல்லையா? கிடைக்கலாம், ஆனால் டவுட் தான் இல்லையா? ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி டக்குன்னு போட்டு கேல்குலேட் பண்ணேன். என்கிட்ட இப்போ வந்து ஆன்லைனில் பார்க்குறேன், எனக்கு 1000 இல்லை 1500 ஈஸியாக கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது R2 வந்து 4.5K எனக்கு ஈஸியாக கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி கிடைச்சதுன்னா அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த கேல்குலேஷன் இப்படி போடுறது. இது வந்து R1 R2 கண்டுபிடிக்க அதை வச்சு அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டண்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? இண்டக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இண்டக்டர் கண்டுபிடிக்க என்ன வேல்யூ ஆஃப் இண்டக்டர், அதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் போகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி இண்டக்டர் சூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விஇன் எவ்வளோ வருது? 7.4. இதுவும் கேல்குலேஷன்ஸ் தான். முன்னாடி எப்படி கேல்குலேஷன் போட்டோமோ அதே மாதிரி ஒரு ஃபார்முலா என்கிட்ட இருந்தது. அந்த ஃபார்முலாவை எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வி அவுட் வந்து 5 வோல்ட்டு. எனக்கு வந்து 0.6 தான் மேக்ஸிமம் அவுட்புட் கரண்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஏன் 0.6னா நம்ம மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 0.6 தாண்டி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் தான் 0.6 கொடுத்துருக்கேன். எஃபிஷியன்சி 81 கொடுத்துருக்கேன். டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 94% எஃபிஷியன்சி கொடுத்துருந்தாங்க. நம்ம 0.94 போட்டிருக்கலாம். இருந்தாலும் ஒரு டவுட் தான். ஒர்ஸ்ட் கேஸ்னு வச்சுங்களேன். சப்போஸ் எதுனா பிரச்சனை வந்ததுன்னா அதனால சமாளிக்க. அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியும் டேட்டா ஷீட்லேயே கொடுத்துருக்காங்க. டேட்டா ஷீட்டில் ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் என்டர் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக சில ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி எனக்கு இண்டக்டர் வேல்யூ கிடச்சிருக்கு. இண்டக்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.8, கிட்டத்தட்ட 10 ரவுண்ட் பண்ணிங்களேன். ஆனால் நம்ம டிப்பிக்கல் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? 33 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த கேல்குலேஷன்லாம் போடாமல் போட்டோம்னா என்ன ஆகும்? சரி, டேட்டா ஷீட்டில் தான் 33 கொடுத்தாங்களேன்னு 33 எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து 4 ஆம்ஸ் அலோவ் பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும். இப்படி போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது அது ரெண்டுத்தையும் குறைக்கணும்னா ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கேல்குலேஷன் போடுறது தான். அதனால தான் நானே கேல்குலேட் பண்ணேன். ஸோ இது போட்டாச்சு. அடுத்து மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ இதுக்கு இண்டக்டர் வழியாக பாஸ் பண்ண இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.18. நம்ம வந்து ஒரு 2 ஆம்ஸ் அளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு ரவுண்ட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இல்லையா? கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணதுக்கு டேரக்ட் ஃபார்முலாஸ்ல எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கேன். டிப்பிக்கல் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் கொடுத்துருக்கிறதுல கெப்பாசிட்டரையும் இண்டக்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு எய்தர் நீங்கள் இண்டக்டர் வெரி பண்ணி கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை கெப்பாசிட்டர் வெரி பண்ணி இண்டக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த அப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். இந்த ஷீட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல தரேன். ஸோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி போட்டிருக்கேன்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து TP4056க்கு சில கால்குலேஷன் இருக்கு. என்னென்ன கால்குலேஷன்? அவங்க டேரக்டா கொடுத்த ஃபார்முலா ஒன்று தான். நான் வந்து ஆர் ப்ரோக்ராம்ல இருக்க ரெசிஸ்டர் வச்சு ஐயை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி அதை மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ ஆர் ப்ரோக்ராம்ல வந்து நான் வந்து 1200 ஓம்ஸ் வந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து 1 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் போகும். அவங்க கொடுத்த அதே கால்குலேஷன் கூட நம்ம வந்து செட் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 1.2K கொடுத்தீங்கன்னா 1000 மில்லி ஆம்ஸ் வந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி 1 ஆம்ஸ் தான் கரெக்டாக போகுது. இப்போ இல்லை, எனக்கு வந்து ஒரு 1.1 ஆம்ஸ் போனால் போதும் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1090 அப்படின்னா 1.09K ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும். இது கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். அதனால பெட்டர் வந்து நம்ம 1.1 கொடுக்கக்கூடாது. ஆமாம், நம்ம 1.1 கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து மேபி 900 மில்லி ஆம்ஸ்னு வச்சுங்களேன். அப்போனா 0.9 வச்சுங்களேன். அவ்வளோ கொடுக்குறோன்னா நம்ம எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னா 1.33K ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் சும்மா கால்குலேஷன் தான். நீங்கள் ஏன் இதெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக கிடைக்காது.
ஸோ வேரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணாமல் வேறு எதனா யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு வாட்டியும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். அதனால தான் எக்ஸல் ஷீட் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்இடிக்கு வந்து சின்ன கால்குலேஷன் போட்டேன். நம்மளுக்கு எல்இடிக்கு கம்மியான ரெசிஸ்டன்ஸே போதும். ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் 1K ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கால்குலேஷன். இந்த டெம்பரேச்சர் கால்குலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, 80%னா வந்து 4 வோல்ட் தான். அதுக்கப்புறம் 45%னா வந்து 2.25 வோல்ட் தான். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சுன்னா இங்கே இந்த ஃபார்முலா போட்டு வச்சிருக்கேன். 80%னா 4 வோல்ட் வருதுங்களா, இது வந்து எனக்கு 45ன்னு வச்சுங்களேன். 45னா எனக்கு 2.25 வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே இதை கால்குலேட் பண்ணி தான் நான் அங்கே சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளால R3 அது அந்த தெர்மிஸ்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தெர்மிஸ்டரோட மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓம்ஸ் தான் இருக்குமா. 10 ஓம்ஸ் R2 கூட பேரலாக போட்டுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பர்சன்டேஜ் வழியே எவ்வளோ ட்ராப் இருக்குன்னா 1% கூட வரல, 0.9% தான் வருது. ஸோ அப்போ வந்து 45% மேலே தான் இருந்தாகணும், அப்போ தான் இது ஓகே ஆகும். அப்படி வராதுன்ற பட்சத்தில் என்னால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தெர்மிஸ்டர் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் R1 R2 வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக வைக்கணும். நான் வந்து இப்போது 60% யூஸ் பண்ணுறேன்னு 60% ஃபிக்ஸ்டாக வைக்க போகிறேன்னு வச்சுங்களேன். 60% வைக்கிறேன். 3 வோல்ட் வந்து எனக்கு அப்போ டெம்பரேச்சர் பின்னில் போகும். அப்போ நான் என்ன பண்ணணும், R1 வந்து 1000னோ R2 வந்து 1500னோ வைக்கணும். ஓகேவா. ஸோ அந்த கால்குலேஷன் தான் இது சொல்லுது. ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல போடுறேன், தாராளமாக இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா காம்பனன்ட்ஸோட வேல்யூவும் நம்மளா டிசைட் பண்ணிட்டோம். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை தாண்டி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, அது அப்படியே அச்சு பிசுறாம யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து டேரெக்டா இசிடி லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக சர்க்யூட் வரையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக பிசிபியோட ஷேப் மாற்றுறோம். ஏன்னா இந்த ஷேப் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் இந்த இடத்துல தான் வந்து யூஎஸ்பி இந்த போடணும்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பிசிடி ஓப்பன் ஆகுதுங்களா. ஸோ இவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண தான் பண்ணிக்க போகிறேன். நான் இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் சின்ன சின்ன சேஞ்சஸோட. ஸோ நான் இசிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆர்டர் பண்ண போகிறேன். நல்ல வெப்சைட் தெரிஞ்சதுன்னா தாராளமாக அங்கே வாங்கிக்கோங்க. நான் சுவிட்சஸும் சர்ச் பண்ண உடனே எனக்கு இந்த சுவிட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 மைக்ரோ ஹென்றி இருக்கு, 220 மைக்ரோ ஹென்றி, 10 கூட இருக்கு, 220 மைக்ரோ ஹென்றி, 22 மைக்ரோ ஹென்றி, 22 மைக்ரோ ஹென்றி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட் எடுத்து வைக்கலாம். நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதே மாதிரி தான். ஜென்ரலாக வந்து எனக்கு 220 மைக்ரோ தெரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். 1K ரெசிஸ்டர் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 1K பார்த்தீங்களா இத்தனை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பவர் டெசிபேஷன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. 1.4 ஓகே தான். அதே மாதிரி டாலரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இது 1% தான் டாலரன்ஸ். இதனால பிரச்சனை வரப்போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதே மாதிரி என்னென்ன சர்ச் பண்ணும். 1.2K ரெசிஸ்டர் வேணும் இல்லையா நம்ம அந்த ஆர்ட் ப்ரோக்ராமுக்கு. அதே மாதிரி சர்ச் பண்ணால் 1.2K ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே த்ரூ ஹோல் தான். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையானதுலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்ட பேர். அதுக்கப்புறம் இசிடி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட இசிடி இதில் வந்து வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நம்ம வந்து எல்லா காம்பனண்ட்டும் சூஸ் பண்ணியாச்சு, என்னென்ன வேல்யூ டிசைட் பண்ணியாச்சு. அது த்ரூ ஹோல்னும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி. ஏன் த்ரூ ஹோல் நான் சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸி, வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. எஸ்எம்டி உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும்னா தாராளமாக எஸ்எம்டியை சூஸ் பண்ணிங்க. இவங்க யூஸ் பண்ணது எல்லாமே எஸ்எம்டி தான். அதனால நான் த்ரூ ஹோல்காக எல்லாத்தையும் நான் வந்து த்ரூ ஹோல் இருக்க காம்பனண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, அந்த இதுவும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். அதாவது அந்த வெப்சைட்ல இருந்து அந்த ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு நான் எதில் பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கேட்கும். இது கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்னால கிளவுடில் இருக்க ஃபோல்டர் தான் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் நேம் டைட்டில் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் எதனா கொடுத்துக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணாவே ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ண பேர் அங்கேருந்து டேரெக்டாக காப்பி கொடுத்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி தான் இது வந்தது. அதுக்கப்புறம் அதே போல் நான் வந்து இதுவையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பிசிபியும் வந்து இருந்தது இல்லையா,
அவங்களே டிசைன் பண்ண பிசிபி. ஸோ அந்த அந்த பிசிபியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். 2Dலையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சா. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து இதே சைஸ்ல வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் வந்து வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேஸ் வந்து செய்வோம், அதாவது ஒரு என்க்ளோஷர் செய்வோம். அதுல வந்து நம்மளோட பிசிபி வந்து செட் ஆகும். இந்த பிசிபில பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து அப்படியே செட் பண்ற மாதிரி ஒரு இடம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் சில காம்போனன்ட்ஸ்லாம் இல்லை, சுவிட்ச் எதுவும் ஆட் ஆகாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எம்டி காம்பவுண்டா இருக்கு. எஸ்எம்டி காம்பவுண்ட் நமக்கு சால்வ் பண்ண கஷ்டம், அது எனக்கு சால்வ் பண்ண கஷ்டம். உங்களால எஸ்எம்டி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கிட்ட அவைலபிளா இருக்க காம்பவுண்ட்டையும் பேசிஸ்ல நான் சிலது சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே த்ரூவலா மாற்ற போறேன். ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த டயக்ராம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது நம்ம ஒரு ஸ்கிமேட்டிக் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் சர்க்யூட்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் வச்சுருந்தாங்க. நான் வந்து அதை டெலீட் பண்ணிட்டு காமன் லைப்ரரி போயிட்டீங்கன்னா அங்கே ஆக்சியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சியல் அந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து வச்சாலே போதும். இப்படி தான் நான் எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டேன், எது அதெல்லாம் எனக்கு தேவையோ. அது மட்டும் இல்லாமல் என்டிசின்னு ஒரு தெர்மிஸ்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நம்ம தெர்மிஸ்டர் யூஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை, இருந்தாலும் பிசிபியில் இப்போதைக்கு வச்சு வைப்போம். பின்னாடி எதனா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பேட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுவும் இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பேடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நேம் மட்டும் மாற்றிக்கிட்டேன், வேறு எதுவும் பண்ணல. ஆல்ரெடி இங்கே எல்லாமே இருந்தது. ஆனால் புதுசாக கிரியேட் பண்ணதும் இங்கே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து புதுசாக எதனா கிரியேட் பண்ணணும்னா லைப்ரரி போயிடுங்க. ஏன்னா எல்லா ஐசிக்குமே ஃபுட் பிரிண்ட் இவங்களே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். இங்கே நம்ம TP4056ன்னு இருக்கு, அது இருக்குங்க இல்லையா, அந்த ஐசி வேணும்னா, அந்த சிம்பிள் வேணும்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இங்கே நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ஐசி கிடச்சிச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு காம்பவுண்டாக நமக்கு தேவையான காம்பவுண்ட், இப்போ ரெசிஸ்டர் எடுத்த மாதிரி ஒரு காம்பவுண்டாக எடுத்து இப்போ ஒரு ரெசிஸ்டர் எடுக்கிறோமா, ரெசிஸ்டர் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயர் டூல் எடுத்துக்கணும். ஒயரிங் டூல்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து தாராளமாக வந்து எந்த ஒயர் கூட கனெக்ட் பண்ணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம இப்படி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற சில விஷயங்களை பற்றின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இதை காமனாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பேட்டரி அப்படின்ற சிம்பிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெட்லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். என்னன்னா இந்த ஒயரும் அதுக்கப்புறம் இந்த ஒயரும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம ரெண்டு நேமும் ஒரே மாதிரி கொடுத்துருக்குறதுனால அந்த இது பிளேஸ் பண்ணிட்டு வச்சோன்னா, அந்த நெட்லிஸ்ட் பிளேஸ் பண்ணி வச்சோன்னா ரெண்டுமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் ஈஸியாக நிறைய ஒயர் போடாமல் என்ன பண்ணுறோன்னு புரியறதுக்காக யூஸ் பண்ணது. மிச்சபடி இங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பற்றி டெடிக்கேட்டடாக எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம டிசைனிங் தான் பார்க்குறோம். இந்த மிச்சபடி காம்பவுண்ட் எப்படி பிளேஸ் பண்ணது, எப்படி எடுக்கிறது, ஃபுட் பிரிண்ட் எப்படி கிரியேட் பண்ணது இல்லைன்னா மோஸ்ட்லி இசிடியில் எல்லா ஃபுட் பிரிண்ட்டும் இருக்கும். நம்ம அதை பற்றி இங்கே கவலைப்பட தேவையில்ல. அப்படி இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணுதுன்ட்டு இந்த வீடியோவில் வேணாம், அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம டிசைனிங் பார்ட் மட்டும் வச்சுப்போம். ஆல்ரெடி இவங்க கொடுத்ததுனால இதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிபி நான் சொன்ன மாதிரி எந்த பிசிபி யூஸ் பண்ண போறது இல்லை. நான் வந்து எனக்குன்னு ஒரு டைமென்ஷன் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி செட் பண்ணேன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் அந்த பேசிஸ்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். இப்போ வந்து திருப்பியும் அந்த ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குங்க இல்லையா, அந்த டிசைனில் கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நோ கீப் கோயிங் நான் கொடுக்குறேன். நீங்கள் மோஸ்ட்லி செக் பண்ணிவிடுங்க. 2 எரர் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம்னா 2 எரர் வரும். நிறைய வந்திருக்கா, வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம இல்லை இந்த பின் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டாவே இந்த எரர்லாம் இந்த வார்னிங்ஸ்லாம் போயிடும். இது வார்னிங்ஸ் தான், இதனால பிரச்சனை வராது. ஆனால் எரர்லாம் இருந்தால் கண்டிப்பாக எதனா இருந்தால் கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்கும். நான் ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் டிசைனோடைய ஆட் பண்ணது ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான், வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். மிச்சபடி
காம்பனன்ட்ஸ் எஸ்எம்டியாக இருந்தால் த்ரூ ஓலாக மாற்றிருக்கேன். மிச்சபடி இந்த 33 மைக்ரோ என்ட்ரி இந்த நேம்ஸ்லாம் நான் மாற்றலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு ஹோல் சைஸ்லாம் ஒரே மாதிரி இருந்தது, அதனால நான் அது எதுவும் மாற்றலை. இப்போ திருப்பியும் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு திருப்பியும் டிசைன் கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசின்னு கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், தாராளமாக போயிடும். ஏன்னா இப்போ எந்த வார்னிங்ஸும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. இப்போது நான் வந்து சில டைமென்ஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது இங்கே எங்கே இருக்கணும், அது அங்கே இருக்கணும். என்னோட இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் எனக்கும் வேணும். ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 0, எண்ட் ஆக வேண்டியதும் 0. அதுக்கப்புறம் வித் வந்து பார்த்தீங்கன்னா 66 இருக்கும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். இதை நான் ஏன் எப்படி டிசைட் பண்ணேன் என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் நான் இப்படி தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். டிசைட் பண்ணிட்டேனா? ஸோ ஏன்னா அந்த டைமென்ஷன்ஸை நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அதனால் அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு எனக்கு பேட்ரி வேணாம், பேட்ரி அங்கே எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எங்கள் பேட்ரி வேணால் டிலீட் பண்ணால் கனெக்ஷன்ஸ் எதுவும் மாறாது. ஸோ ஏன்னா அது எல்லாம் ஒன்றா தானே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் செக் பண்ணிட்டேன், அதில் தான் நான் தைரியமாக டெலீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சிலது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹோல்ஸ் வேணும். அதாவது நான் பிசிபியை வந்து ஒரு என்க்ளோசர் மேலே வைப்பேன். ஸோ அதனால அது மூவ் ஆகாமல் இருக்க ஒரு ஹோல்ஸ் வேணும். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த பிசிபி டூல்ஸில் வந்து இங்கே இருக்குங்க இல்லையா, இந்த ஆப்ஷன், அந்த ஹோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே வந்துடும். ஜஸ்ட் வந்து 4 இடத்துல 4 ஹோல் வச்சுருங்க. பார்த்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ரவுட் போயிட்டு ஆட்டோ ரவுட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரவுட் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபெயில் ஆகலை, அதுவே வயாவும் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே அதுவே வந்து மேலே நம்ம ஏற்கனவே போட்ட காப்பர் லேயரும் ஃபில் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம இந்த மொக்கையாக தான் பண்ணோம், ஆனால் இதையும் 3Dயில் பார்க்கலன்னா அழகாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, 2Dயில் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். வந்துருச்சுங்களா? ஆனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேவ் பண்ணல, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குது எடுக்கிறேனே. இதுதான் நான் ஆல்ரெடி பண்ணது. நான் டைமென்ஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எது எங்கே பக்கத்தில் வைக்கணும், முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சுவிட்ச் இங்கே இருக்குங்க இல்லையா, ஆனால் நான் வந்து இண்டக்டர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள்.
3Dல பார்க்குறோமா? ஸோ இதுதான் நம்மளோட சுவிட்ச். அது பக்கத்துலேயே இண்டக்டர் வச்சுட்டேன். எல்லாமே தேவையானதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டேன். நம்மளோட சேனல் நேமும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பிசிபி ஈஸியாக முடிஞ்சிச்சா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில கன்ஸ்டன்ட்டோடு நான் பண்ணியிருக்கேன். இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு டிசைன் பண்ணியிருக்கல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதை எப்படி கர்ப்பர் ஃபைலாக மாற்றணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த டைமென்ஷன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இதை வந்து ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபியூஷன் 360ல வந்து டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி கர்ப்பர் ஃபைலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே பிசிபி டிசைன் பண்ண கொடுத்தாலுமே அந்த கர்ப்பர் ஃபைல் தான் கொடுப்பீங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபைல் ஜென்ரேட் பிசிபி ஃபேப்ரிகேஷன் ஃபைல் கர்பர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பர் ஃபைல் கிரியேட் பண்ணு. ஒரு டிஆர்சி செக் பண்ணோம், டிசைன் ரூல் செக்கிங் பண்ணோம். எதனா ஃபால்ட் இருந்தால் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக அந்த ஃபால்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. சப்போஸ் ஃபால்ட் இருந்ததுன்னா அது டிசைனில் எதனா அடி வாங்கும். ஸோ பெட்டர் வந்து ஃபால்ட்லாம் கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி செக் பண்ணதுனால நான் அப்படியே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கர்ப்பர் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜேஎல்சி பிசிபி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ரோபோவில் கொடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு ரோபோ தான் தெரியும். உங்களுக்கு வேறு எதனா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ வந்து இசிடியில் வந்து பிசிபி டிசைன் பண்ணிட்டோமா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில டைமென்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு என்க்ளோசர் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட பிசிபி எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசிபி வந்து இந்த 4 ஒரு நம்மளோட பிசிபி எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரப்போகுது. நம்மளோட பேட்டரிஸ் வந்து நான் 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 பேட்டரிஸுமே இந்த இடத்துல வரும். இதை வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சொல்லணும்னா இது தனியாக போகும். ஸோ அதனால அது தனி வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னா, நான் இப்படிலாம் டைமென்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். மிச்சபடி இங்கேயுமே பெருசாக கிடையாது. நம்ம வந்து என்க்ளோசர் வந்து நார்மலாக தான் மேலே கவர் வர மாதிரி இருக்கும். கவரில் நம்ம சேனல் நேம் இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்விட்சு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் பி வரும், டைப் ஏ வரும். டைப் ஏ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். டைப் ஏ வரும். ஸோ அந்த போர்ட்ஸ்லாம் இங்கே கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போது இது அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். இதையும் வந்து நான் 3D பிரிண்டருக்கான ஃபைலை தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் நான் வந்து ரோபோவில் தான் கொடுக்க போகிறேன். ரோபோவில் வந்து 3D பிரிண்டிங்கும் சேர்த்து பண்ணுவாங்க. நான் ரோபோவில் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பெட்டர் வேறு எங்கன்னா ஆப்ஷன் இருந்ததுன்னா அங்கேயே ட்ரை பண்ணுங்கள். ரோபோவில் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஓகே, நான் இது எல்லாம் வந்த பேர் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதை வந்து இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் டிசைனிங் மட்டும்தான்.